தொடர்ந்து மீண்டும் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போது இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிபிஐனுடைய இந்த விசாரணை இது நடத்தப்படும் இடம் டெல்லியாக இருக்கிறது. அதே போன்று நடத்தப்படக்கூடிய நேரம் அது தேர்தலை நெருங்கி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதனால்தான் இதை ஒரு வழக்கமான விசாரணை நடைமுறையாக அல்லாமல் அரசியலுடனும் தொடர்பு படுத்தி பார்க்க வைக்கிறதா? அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் இதே போன்ற சிபிஐ விசாரணை ஒன்று நானும் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். எங்கள் அலுவலகத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டு சிபிஐ விசாரணை நடந்தது. சென்னையில விசாரணைகள் முடிந்த பிறகு டெல்லி விசாரணை. பொய் சொல்லுகிற கருவி வரைக்கும் போனோம். அந்த காலத்துல பாலிகிராஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப நவீனமா இருக்கும். பொதுவாக சிபிஐ விசாரணை எப்படின்னா, கீழ்மட்ட விசாரணைகளை லோக்கலா வச்சுக்குவாங்க. சென்னையில் அலுவலகம் இருக்கு. இல்ல அவங்க டெல்லியில இருந்து சிபிஐ அதிகாரிகள் வந்தா கேம்ப் ஆபீஸ் போட்டு அங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக விசாரிப்பது. அப்படி விசாரிக்கும் போது பல தரப்பையும் விசாரிப்பார்கள். உதாரணமாக காவல்துறை முடிந்து விட்டது. எஃப்ஐஆர் விஜய் மேட்டர்ல, கரூர் மேட்டர்ல ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் தான் இருக்கு. மூணு பேர் அதுல 3 பேருமே தாவேக நிர்வாகிகள். அவர்களோட விசாரணை முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த விசாரணையை 3 கட்டமாக பிரிச்சுக்குவாங்க. முதல்ல கேள்வி, கொஸ்டினர் ப்ரிப்பரேஷன். அதுல ஒரு 40-50 கேள்விகள் இருக்கும். நம்ம தனியா என்ன ஆன்சர் பண்றோம் என்பதற்கான விசாரணை. 5 அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு மாற்றி மாற்றி அந்த கேள்விகளை கேட்பார்கள். மாற்றி மாற்றி கேட்பதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி உண்மையாக இருந்தால் ஒரே பதில் தானே சொல்லுவோம். அதை வைத்துதான் அந்த மாற்றி மாற்றி கேள்வி கேட்டல். அதற்கு பிறகு ஒரு சாட்சிகள் சான்றாவணங்கள் வைத்துக் கொண்டு கேள்வி கேட்டது. அதாவது யாராவது சாட்சிகள் கொடுத்திருப்பாங்க அல்லது சான்றாவணங்களை சமர்ப்பிச்சிருப்பாங்க. நம்ம தரப்பே சான்றாவணம் கொடுத்திருக்கோம். விஜய் தரப்பு சான்றாவணம் கொடுத்திருக்கோம். உதாரணமாக விஜய் தரப்பின் சாட்சி யாரா இருப்பாங்கன்னா, அவரோட பிரச்சார வண்டியில இருந்த வேன் அந்த பிரச்சார பஸ் டிரைவர், அப்புறம் அவரோட இருந்த பாடி கார்ட்ஸ், இவங்க இருப்பாங்க. சான்றாவணம் எதுவாக இருக்கும்னா, அந்த வண்டியோட லாக், எங்க எப்படி டிராவல் ஆச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சு, எல்லாம் ஜிபிஎஸ் பேஸ்ட். இப்போ அதனால அந்த லாக் இருக்கும். அப்புறம் அதுல எடுத்த வீடியோ கேமரா பதிவுகள், இதை வைத்து கிறிஸ் கிராஸா கேள்வி கேட்பாங்க. அதுபடி தேவை என்றால் நாளைக்கும் இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. இதுல முக்கியமான ஒரு விசாரணையாக இது பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த உங்களுடைய பார்வையை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.